நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நுட்பம் கவிதை இணைய இதழின் நுட்பம் புரோட்காஸ்ட். கவிதைக்காரன் ஆறுமுக விக்னேஷ். வாசிப்பது சுபாயோகா. மன்னன் பம்பரம். அம்பரத்தில் பம்பரமாக சுழல்கிறது பூமி, அதை சுழற்றியவன் யாரென்று காண்பி. சுழற்றியவன் சாட்டையை கூட விட்டுவிட்டு செல்லவில்லை. பால்யத்தின் மரப்பம்பரங்கள், பல வண்ணச் சப்பரங்கள். பம்பரம் சுற்றுவதிலும் கூட ஆணாட்டம் பெண்ணாட்டம் என்று உண்டு. நிலம் நோக்கி பம்பரத்தின் ஆணி இருக்கும்படி வைத்து சாட்டையை உருவி சுழலவிட்டாள் ஆணாட்டம். வான் நோக்கி பம்பரத்தின் ஆணி இருக்கும்படி வைத்து சாட்டையை உருவி சுழலவிட்டாள் பெண்ணாட்டம். கோசெடுத்து உள்ளங்கையிலெல்லாம் பம்பரத்தை சுற்ற வைக்க எனக்கு தெரியாது. தெரிந்தவரை நிலத்தில் சுமாராக சுற்ற வைத்தாலும் பாட்டினான் பம்பரம் சுற்றும் போதெல்லாம் சொல்வாள், மன்னன் பம்பரம் மணலிலும் ஆடுமென்று. சிகரே. கோபுர உச்சி கலசத்து நெல்மணிகள், உன் பாதத்து நூபுர அணிமணிகள். மற்றதெல்லாம் அப்புறத்தில் அப்புறம் திரிபுர சுந்தரி. அருகில் அண்ணாந்து பார்க்கும் கோபுரத்தை தூரத்தில் இயல்பாகவே பார்க்கலாம். பக்கத்தில் பார்க்கும்போது கிடைக்கும் பிரம்மாண்டத்தை தூரம் அபாண்டமாக மறைத்து விடுகிறது. பாண்டத்தில் பண்டமாக உன் பனித்த ஜடையில் இனித்தமுடன் நீ சூடுகிறாய் மலரொன்றை. குனித்தலில்லாத கோபுரத்து வாயிலொன்றில் குணுகும் கோயில் புறா, உனது மென்றோலை அன்றி மனித்த பிறவியையா வேண்டும் இந்த மாநிலத்தில். செம்மல். ஒட்ட வெட்டினால்தான் சளி பிடிக்காது என்ற அறிவுரைக்கு இணங்கி ஒட்ட முடியை வெட்டிய பின் தலையை பார்த்து கரிச்சா மண்டை சட்டி மண்டை என்று அக்கம் பக்கத்து அத்தைகள் அக்காக்கள் எல்லாம் கேலி பேசியது ஒரு காலம். காலம் அகாலமாகாமல் இருக்க உண்ட ஆளாளத்தை கண்டத்தோடு கட்ட உமையின் விரல்கள் முயன்றபோது கண்டம் நீலகண்டமானது. அண்டத்தின் வானமும் கடலும் கூடத்தான். அரும்பு மீசையுடன் கூடவே அருகம்புல் போல புல்மேயும் ஆட்டுக்கு இருப்பதைப் போல தாடைக்கு கீழ் ஆங்காங்கே முளைத்த தாடியை பார்த்து, ஷேவ் செய்யலையா சார் என்று ஜோதி அக்காதான் முதலாக கேட்ட நினைவு. அதற்காகவே ஜில்லட் காட், ரேசரோடு, ஷேவிங் கிரீம், பிரஷ் வாங்கி சவரம் தொடங்கினேன். அதன்பின் எப்போது என்னை கொஞ்சம் தாடியோடு பார்த்தாலும் ஜோதி அக்கா அதே கேள்வியை கேட்க தவறியதில்லை. இப்போது மணமாகி வேற்றூர் போன ஜோதி அக்காவை சமீபத்தில் பார்த்தேன். 3 வார தாடியோடு இருந்த நான். ஆனால் இப்போது அக்கா கேட்கவே இல்லை, ஷேவ் செய்யலையா சார். அரும்பு முகையை தாண்டி அலராகிவிட்டது. இனி வீயும் செம்மலும் தான்.